நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம் இயேசப்பா. இந்த நல்ல ஒரு வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கும்படிக்கும் பேசும்படிக்கும் நீர் செய்திருக்கிற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தாவே நீங்கள் பேசுங்கப்பா, உண்மை ஆராதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சமாதானமும் சந்தோஷமும் தாருப்பா. இந்த வசனத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. ஏதோ ஒன்று பேசி கொண்டு இருக்கிறார்கள் என்று தள்ளி விடாதபடிக்கு என்னதான் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம் என்று இந்த வசனங்களை ஆர்வமாய் கேட்டு உம்மை பற்றி கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமென்று நான் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆற்றி தேற்ற வேண்டும். பயத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆற்றி தேற்ற வேண்டும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே உங்களை சந்திக்க தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு என்ன செய்தி தலைப்பு அப்படின்னா, இயேசுவின் அட்ரஸ், ஆண்டவருடைய விலாசம். ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியும், அவருடைய விலாசம் உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருடைய அட்ரஸ் என்ன? எப்படினாலும் இப்போது நம்ம ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் எந்த ஏரியா, நீங்கள் எந்த தெருவு, எத்தனை நம்பர் வீடு அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு கொரியர்னாலும் எதுக்குனாலுமே நம்ம எதுக்காவது முன்னே நம்ம அப்ளிகேஷன் எந்த இதுக்குனாலுமே வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா அட்ரஸ் கேட்பாங்க. இப்போ தேவனுடைய அட்ரஸை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். வாசிக்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். தேவனுடைய இந்த அட்ரஸை உங்களுக்கு நாங்கள் இப்போது வாசித்தோம். அவருடைய விலாசம் என்ன அப்படின்னா, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசில்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர், வானங்களில் உயர்ந்தவர், பிரதான ஆசாரியர். இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றேன். இவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றேன். இந்த விலாசம், இந்த அட்ரஸ்ஸு உங்களுக்கு எப்பொழுதுமே ஞாபகத்தில் இருக்கிறதா உங்களிடம் கேட்கின்றேன். ஆமாம், எங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறவங்க உங்களுடைய கையை தூக்கி ஆண்டவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் சேர்த்துங்க. தெரியும் ஆண்டவரே, உங்களே எனக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்தர் என்று தெரியும், நீங்கள் குற்றமற்றவர் என்று தெரியும், மாசில்லாதவர் என்று தெரியும், பாவிகளுக்கு விலகினவர் என்று தெரியும். அடுத்து ஒருத்தர் வந்து தேவனுடைய அட்ரஸை சொல்லுகிறதை யோனா 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவருடைய அட்ரஸை ஒருவர் சொல்லுகின்றார். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமாம், என்ன தேவனுடைய அட்ரஸை பற்றி யோனா சொல்லுகின்றார். சமுத்திரத்தையும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். எவ்வளவு ஒரு அழகான ஒரு விலாசம் நம்ம தேவனுக்கு. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த பரலோகத்தின் தேவர். அவருடைய அட்ரஸ் வந்து பரலோகம். ஆனால் இதையெல்லாம் படைத்தவர் என்று அவருடைய விலாசம் கூறுகின்றது. இவரே உங்களுக்கு தெரியுமா? இந்த விலாசம் உங்களுக்கு தெரியுமா? இவரிடத்திலே நீங்கள் போயிருக்கிறீர்களா? இந்த தேவனுக்கு உங்களுக்கும் தொடர்பு உண்டா? அவர் உங்களுக்கு எல்லாம் தந்து கொண்டு இருக்கின்றாரா? ஒரு கொரியர் வருகின்றது, அட்ரஸ்ஸு வைத்து தான் தேடுகிறார்கள். இல்லை, நம்ம அனுப்புகிறோம் அட்ரஸ்ஸு, அதே சமயத்தில் ஃபோன் நம்பர் கால் பண்ணுவாங்க. நீங்கள் இதை சரிதானா, உங்கள் வீடு தான் வந்திருக்கனா என்று கேட்பார்கள். அதே போல் அந்த கனெக்ஷன், ஒரு பொருளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு விலாசம் தேவை, ஒரு நம்பர் தேவை. அதே போல் தேவனாகிய கர்த்தருடைய விலாசம் உங்களுக்கு தெரிந்தால்தான் நீங்கள் தேவனோடு கனெக்ஷன் வைத்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். 1 யோவான்
1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதி முதல் இருந்ததும் ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த தேவனுடைய இந்த அட்ரஸ் பாருங்க, எப்படி யோவான் எழுதுகின்றார். இந்த இயேசுவானவருடைய அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆதி முதல் இருந்தது தேவன் ஆதி முதல் இருந்தது, இது அவருடைய விலாசம். நாங்கள் கேட்டோம், நாங்கள் அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம், எங்கள் கண்களினாலே கண்டோம், நாங்கள் பார்த்தோம். நம்ம பார்க்கல, நம்ம இன்னும் பார்க்கல, இயேசுவை நம்ம பார்க்கல. ஆனால் இந்த சீடர்களிலே யோவான் எழுதுகின்றார், அவர் ஆதி முதல் இருந்தவர், நாங்கள் கேட்டோம், அவருடைய பேச்சுகளை நாங்கள் கேட்டோம், எங்கள் கண்களினாலே அவரை கண்டோம், நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலே தொட்டோம், அது ஜீவ வார்த்தை. இயேசுவினுடைய இந்த அட்ரஸ், இந்த விலாசம் ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தையை இந்த சீடன் தொற்றிருக்கிறார், நோக்கி பார்த்திருக்கிறார், உறவு வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய இந்த அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு உறவு உண்டா? நீங்கள் நோக்கி பார்த்தீங்களா? நீங்கள் தொட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கண்களினாலே கண்டிருக்கோமா? நம்ம தேவனோடு இந்த விலாசம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் யாருடைய அட்ரஸு நமக்கு தெரியணும்னு இல்லை. நம்முடைய பிரதமர் அட்ரஸு நமக்கு தேவையா? வேண்டாம். மற்ற எந்த அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய அட்ரஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நம்ம தேவனுடைய அட்ரஸ்ஸு நமக்கு தெரிந்தால்தான் நம்ம அவரை அப்படி நோக்கி கூப்பிட வேண்டும், அப்படி நோக்கி கூப்பிட வேண்டும். அதற்கு தேவனுடைய இந்த விலாசம் நமக்கு தெரிந்தால்தான் அங்கே நம்ம போக்குவரத்து நமக்கு இருக்க முடியும். இது ஜீவ வார்த்தை. அடுத்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கினவர், சீடர்களால் தொட்டு பார்க்கப்பட்டவர், மக்களால் தொட்டு பார்க்கப்பட்டவர். இப்பொழுது இந்த தேவனுடைய விலாசம் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்னா, ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிற தேவனை நாம் பார்க்கின்றோம். அங்கே அவருடைய விலாசம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? அவர் ஜலத்தின் மேலே இருக்கார். இப்பவும் நாம் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். எந்த விலாசம், எத்தனை விலாசம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை விலாசம் தெரியும்? எனக்கு கொடுக்கப்பட்ட அரை மணி நேரத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த விலாசத்துக்கு உங்களுக்கு காண்டாக்ட் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் பேசுகின்றேன். ஆனால் வேதத்தில் எடுத்தால் வந்து கொண்டே இருக்கிறது. அவர் எங்கெல்லாம் இருப்பார்? திடீர்னு தண்ணி மேலே இருப்பார், திடீர்னு தண்ணி மேலே நடப்பார். பூமி உருண்டை தெரியும், அது மேலே உட்கார்ந்து இருப்பார், தண்ணி மேலே உட்கார்ந்து இருப்பார், தண்ணியை மடியில் கெட்டிடுவார். சரியா? மலைகளை தராசில் என்ன செய்வார்? அவர் நிறுத்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் அவரை தேடி போகும்போது அவர் மலையை தராசிலே நிறுத்து கொண்டு இருக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கின்றேன். இதான் இயேசு. நம்முடைய காண்டாக்ட், நம்முடைய கனெக்ஷன், நம்முடைய உறவு இவரோடு, இயேசுவோடு இருக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு இந்த கிராஸ் டிவி மூலமாக நாங்கள் கொடுக்கின்ற செய்திகள் இறைவனோடு உள்ள உறவுக்கு தொடர்பாகவும், நீங்கள் அவரோட வாழவும், அவரோடு இயேசுவோட நடக்கவும், இந்த பூமியிலே சந்தோஷமாக இருக்கவும், பரலோக ராஜ்யத்துக்கு சேரவும் ஏற்றதான காரியத்தை, நிரந்தரமான விடுதலையை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். தற்காலிகமான ஒரு விடுதலை இல்லை. ஃபியர் நாட், பயப்படாத, அவ்வளோதான். அது தற்காலிக விடுதலை. அடுத்த நேரம் உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஃபெயில் ஆர்டர் மாதிரி தான். நிறைய பேர் அதைத்தான் விரும்புகின்றார்கள்.
இந்த நேரத்துக்கு ஒரு வார்த்தை போதும், இந்த நேரத்துக்கு ஒரு செயல் போதும். ஆனால் தேவன் எப்படி விரும்புகிறார் என்றால், இயேசுவை நாம் கற்றுக்கொண்டே வர வேண்டும். இயேசுவோடு நாம் நடக்க வேண்டும். இயேசுவோடு நாம் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு அதானே இஷ்டம். அவர் யாருக்காக இருக்கின்றார்? அவர் யாரை பார்த்து கொண்டு இருக்கின்றார்? யாருக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்? அருமையானவர்களே, நமக்காக கடந்த நாளில் ஒரு சின்ன ஜோக்கு ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனைவியானவள் ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றாள். அங்கே ஒரு குரு வருகின்றார். அவர் கேட்குறார், என்னம்மா இவ்வளவு கவலையாக இருக்கிய? எல்லா செல்வமும் இருக்குதம்மா, ஏம்மா நீ இப்படி கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குரு கேட்கின்றார். ஒரு ஆசிரியர் மாதிரி, வரங்களை கொடுக்கக்கூடியவர். அப்போ அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே என்னுடைய கணவர் என்னைத்தான் பார்க்க வேண்டும். அவர் சாப்பிட போனாலும் நான் அவர் பக்கத்திலே இருக்க வேண்டும். அவர் எங்கே போனாலும் நான் கண்டிப்பாக கூடத்தான் போக வேண்டும். அடுத்து என்னை தவிர யாரையுமே அவர் பார்க்கக்கூடாது. நான் இந்த வாழ்க்கையில் 24 மணி நேரமும் அவரோட கூடவே இருக்க விரும்புகின்றேன். அவர் வேலைக்கு போகிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனாலும் நான் அவரோட கூட தான் இருக்க வேண்டும். அவரை விட்டு நான் பிரியவே கூடாது. எப்பொழுதும் நான் என் கணவரோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வரத்தை எனக்கு கொடுங்க. என் கணவன் என்னோடு எப்பவும் என் கூட, அதாவது தூங்கி முழித்த உடனே அவர் என்னை தான் பார்க்கணும். என்ன, எப்பவும் நான் அவர் கைக்குள்ளேயே தான் நான் இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி வரம் கேட்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உடனே அவர் ஒரு மந்திரம் மாதிரி போடுறார். போட்ட உடனே அந்த பெண் மொபைலாக மாறி விடுகின்றார். அப்போ அவன் சொல்லுகின்றான், நீ வரம் கேட்டாயே, நீ இப்பொழுது என்னதான் மாறிட்ட? மொபைலாக மாறிட்ட. இப்போ தூங்கி முழித்த உடனே எல்லோரும் எதை தான் எடுக்காங்க? காலேஜ் உடனே செல் எடுக்காங்க. யாரெல்லாம் நம்மளை கூப்பிட்ருக்காங்களோ, சைலன்ஸில் போட்டிருந்தோமே, யாரெல்லாம் கூப்பிட்ருக்கா? நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம், யார் பார்த்துருக்கா? நெட்டை ஆன் பண்ணி அப்படியே அவங்க ஏதாவது மெசேஜ் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது. இப்படியாக நீ எப்பவும் அவர் கூட இருக்கணுங்கிறதுனால நீ செல்ஃபோனாக இரு, எங்கே வெளியே போனாலும் கூடவே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கதையை கேட்டேன் நான். உங்களுக்கு எப்படி சிரிப்பாக இருக்கா? இதில் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் 24 மணி நேரமும் நம்ம செல்ஃபோன் கூட தான் இருக்க விரும்புகின்றோம். அது இல்லாமல் இல்லை. பக்கத்தில் தண்ணி கூட இருக்கோ இல்லையோ, ஆனால் செல் இல்லாமல் இல்லை. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, ஆனால் இது இல்லாமல் இல்லை. ஒரு நல்ல ஸ்நாக்ஸு உட்காந்து சாப்பிடனாலும் இதுதான் தேவையாக இருக்கின்றது இந்த காலத்தில். அப்படியாக அவர் சொல்கிறார். ஆனால் நான் சொல்லுகிற இந்த விலாசத்தை உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுமா? தெரிந்தால் அவருக்கு உங்களுக்கும் உறவு உண்டா என்று கேட்கின்றேன். அவர்தான் இயேசு. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருடைய இந்த விலாசத்தை பாருங்க. இவரை நாம் அறிய வேண்டும் என்றால் இவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக அந்த அட்ரஸில் இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாது. நான் இந்த ரெக்கார்டிங் இதுக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே எனக்கு வார்த்தை கொடுங்க. எப்படின்னாலும் என்னதான் நம்ம பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணாலும் நம்ம இந்த கிராஸ் டிவிக்குன்னு ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுக்கணும். அது வரைக்கும் 3 நாள் நான் மன்றாடி இருக்கிறேன். இந்த அரை மணி நேரம் பேசுகிறதுக்கு இன்றைக்கு காலையில் கூட எழுந்த நேரத்தில் இருந்து 10:30 மணி வரைக்கும் நானும் பைபிளும் என்னுடைய குறிப்பும் 3 பேனாவுமாக தான் இருந்திருக்கின்றேன். நீங்கள் அரை மணி நேரத்தில் கேட்பீங்க, நீங்கள் எப்படி கேட்பீங்களோ தெரியாது.
நீங்கள் பாதி கேட்பீங்க, ஓட விட்டு கேட்பீங்க. என்ன ஏதோ ஒரு வயசானவங்க உட்காந்து என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எனக்கு தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கறதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் எடுத்திருக்க வேண்டியது இருக்கிறது. நான் சாப்பிடும்போது கூட பைபிளை வாசித்து கொண்டே இருந்தேன். கர்த்தாவே எனக்கு வார்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுக்கறதை விட இந்த செய்திக்காக ரெண்டு செய்தி ஒரு நாளைக்கு கொடுக்கணும். 1 மணி நேரத்துக்கு 3 நாள் அதே சிந்தனையில் தான் இருக்கணும். விடியற்காலம் எந்திரிச்சாலும் ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, இன்றைக்கு உடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும். நான் எது பெருமைக்காக சொல்லலை. ஏன்னா நான் கொடுக்குற அப்பம் உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பிட்ற ஒரு அப்பமாக இருக்க வேண்டும். ஏதோ கேட்டோம், இதெல்லாம் எவ்வளவு விலைக்கரையும் செலுத்தி தான் இதை செய்தியை கொடுப்பாங்க. ஷூட்டிங் எடுப்பாங்கள்ல, அவங்களும் நின்றுக்கிட்டேயும் இருப்பாங்க. அவங்க சாப்பிட கூட போக முடியாது. சில சமயம் சாப்பிட போயிருப்பாங்க, இங்கே ரெக்கார்டு முடிஞ்சிடும், கடந்து ஓடி வருவாங்க கையை கழுவியும் கழுவாமை. அப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கொடுக்கின்றோம். ஆனால் நீங்கள் இதை கவனமாக கேட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து விடுவீர்கள். இயேசுவை அறிகிற அறிவு தான் அறிவு. அவரை மட்டும் ஒருத்தங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்கள் டென்ஷனாகவே வாழ வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளே ஜீவ தண்ணீர் நீரூற்று ஓடிக்கொண்டே இருக்கும். எழும்பும் போதே ஜெபத்தோடு எழுந்திருப்பீர்கள். உங்களுக்கு விரோதமாக சாத்தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தானா வெளிப்படுவான். வெளிப்பட்ட உடனே தெரிஞ்சிடும், ஆகா நீ எப்போ வந்த வீட்டுக்குள்ளே, ஓடி வெளியே இயேசுவி நாமத்தினால. இப்போ நம்ம அலாட்டா இயேசுவோடு கூட இருக்கும்போது தான் அவருடைய அட்ரஸ்குள்ளே நம்ம இருக்க வேண்டும். நம்ம எப்பவும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அவருடைய தேவனுடைய விலாசம் சொல்லுகின்றது. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் முடியும். மொபைல் கடை வச்சுருக்காங்க, எல்லா வகையான மொபைல் அங்கே இருக்குது. 1 லட்சத்துக்கிட்டக்க 2 லட்சத்துக்கிட்டக்க 5000த்துக்கு தக்கன அதுக்கு தக்கன வச்சுருக்காங்க. அங்கே போய் மொபைலே இல்லைன்னு வர முடியாதுல்ல. ஏன்னா அது அந்த கடை தானே. பெரிய டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோருக்கு போகிறாங்க, எந்த ஜாமாங்க இல்லைங்காங்க, எல்லாமே இருக்குது. ஒரு வீட்டுக்கு தேவையானது, அதாவது பிறக்கிறதுலேருந்து கல்லறைக்கு போகிறது வரைக்கும் வச்சுருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். எங்கள் ஏரியாவில் தூத்துக்குடியில் ஒரு மார்க்கெட் இருக்குது, கடலோரமாக பக்கத்தில். எல்லாமே வாங்கலாம். தொட்டில் கம்பு வாங்கலாம், தொட்டில் வெட்டி வாங்கலாம், குழந்தைக்கு சங்கு வாங்கலாம், பால் பாட்டல் வாங்கலாம், செத்தவனை அடக்கம் பண்ணுறதுக்கு பாய் வாங்கலாம், பெட்டி வாங்கலாம், சோறு கல்யாண்டு விட்டு செய்கிறதுக்கு அகப்பை வாங்கலாம், பாத்திரம் வாங்கலாம், என்ன மண்பானையில் தண்ணி வைக்க மண் பானை வாங்கலாம், கரண்டிகள் வாங்கலாம், விறகுகள் வாங்கலாம், எல்லா காய்கறிகள், பழங்கள், அலுமினியம், தோசைக்கல் சகலமும் வாங்கலாம். மார்க்கெட், விஓசி மார்க்கெட். அதான் சொல்கிறேன்ல, பிறந்த குழந்தையிலிருந்து 100 வயசில் சாகக்கூடிய தாத்தாவுக்கு வரைக்கும் ஜாமா இருக்குது மார்க்கெட்டில். எல்லாமே உள்ளடக்குது. அதே போல் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் அவருடைய விலாசம் தெரியாததுனால நீங்கள் கவலைப்பட்டு சோர்ந்து டென்ஷன் ஆகுறீங்க, பதஸ்தப்படுறீங்க. நீங்கள் இந்த விலாசத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ அவர் எப்படி காணப்படுகின்றார்? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்பவும் நம்ம அவரை பார்க்கலாம். பூமி உண்டையின் மேல் உட்கார்ந்து இருக்கிறார், தண்ணீர் மேலே உட்கார்ந்து இருக்கிறாருமா நம்ம தேவன். தண்ணி மேலே உட்கார்ந்து இருக்கிறவருக்கு எவ்வளோ வல்லமை இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உடனே நம்ம காரியம் சக்ஸஸ் ஆகிரும். அவ்வளோ பெரிய ஆண்டவர். நான் அப்படி யோசிச்சுட்டு செய்தி எங்கள் வீட்டு வாசல் படியில் உட்காந்து தான் இன்றைக்கி செய்தி எடுத்தேன். ஆனால் இயற்கை காற்று காலையில் 7 மணிக்கே நல்ல சூரியன் அங்கே பட்டுச்சு. இயற்கை காற்றோட தனி அமைதி இருந்துச்சு. ஸ்கூல் வேறு கிடையாது. அதனால் தேவனோடு இந்த வார்த்தைகளை எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இன்பமான நேரமாக இருந்துச்சு. திடீர்னு பார்க்க மணி 10 கூட ஆயிடுச்சு, 11க்கு கிளம்பணும். ஆனால் எனக்கு இதிலிருந்து வர முடியல. இந்த தேவனுடைய அட்ரஸை எப்படிலாம் தான் சொல்லனே தெரிய மாட்டேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 11, 12, 13. ஆதியாகமம் 28, 11, 12, 13. ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றே எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். அங்கே அவன் ஒரு
சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கின்றார்கள் பரலோக ராஜ்யத்தில் இருந்து. இது சூரியன் அஸ்தமிக்கிற மாலை மயங்கும் நேரம், சந்தியா. அந்த டைம்ல தான் யாக்கோப்பு தேவனுடைய விலாசத்தை பார்க்கின்றார். ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது பூமியில இருந்து வானத்துக்கு. அங்கே கர்த்தர் நின்று கொண்டு இருக்கின்றார். இப்போ அவருடைய விலாசம் என்ன? அவர் வானத்திலே நின்று கொண்டு இருக்கின்றார் ஏணி மேலே, மனிதனை விசாரிப்பதற்காக. அங்கே கர்த்தர் நின்று சொல்லுகிறாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். பூமி இல்லைன்னு நினைக்கிங்களா? அவர் உங்களுக்கு தருகிறார். அவரை நீங்கள் ஏணியிலே நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நமக்கு மிக பக்கத்தில் இருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதுதான் இந்த தேவனுடைய விலாசம். அடுத்த ஆதியாகமம் 28:17 வசனத்தை வாசிங்க. அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற இல்லை, இது வானத்தின் வாசல் என்றான். அப்படியே தூங்கினவன் எரிச்சு பார்க்கிறான். அவர் ஏணின் மேலே நின்று கொண்டு இருக்கின்றார். மேலே தேவ தூதர்கள் பைக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, மெசேஜை கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு பைக்கிட்டு இருக்காங்க. யாக்கோபு கீழே படுத்திருக்கிறார், தரையிலே பூமியிலே படுத்திருக்கின்றார். தேவன் அங்கே இருக்கின்றார். விலாசத்தை கண்டுபிடித்து விட்டார். கண்டுபிடித்து சொல்றாரு, இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். வானத்தின் வாசல். நம்ம போகணுன்னா இந்த வானத்தின் வாசல் வழியாக தான் போக முடியும் பரலோக ராஜ்யத்துக்கு. அந்த இடத்தை யாக்கோபு காட்டுகின்றார். அப்போ யாக்கோபு எப்பெல்லாம் நினைப்பார், எனக்கு தெரியும், என் தேவனுடைய விலாசம் எனக்கு தெரியும், அது வானத்தின் வாசல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த தேவனை நாம் அறிய வேண்டும், அறிய வேண்டும். வானத்தில் நின்று கொண்டு இருக்கின்றார், ஏணி மேலே நின்றுக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்ம தேவனோடு அவருடைய விலாசத்தை நம்ம ஒன்றா நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா, அவர் எங்கேனாலும் தேடலாம். வானத்திலையும் தேடலாம், கடல் மேலேயும் அவர் உட்கார்ந்து இருப்பார். என்ன, நம்ம கூட இருக்கார், நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை ரட்சிப்பதற்காக நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய விலாசம் நமக்குள்ளே இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். இப்போ எங்க நிற்காரு? முட்செடிக்கு வந்துட்டார். வானத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாரு, கடல் மேலே நின்றுக்கிட்டு இருந்தார், ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார். என்ன, பரிசுத்தராக இருந்தால் சீடர்கள் தொட்டு நோக்கி பார்க்கக்கூடியவராக அவ்வளவு சமீபமாக அவர் இருந்தார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இந்த விலாசம் உங்களுக்கும் சொந்தமா? எனக்கு சொந்தம். என்னுடைய விலாசமும் என் தேவனோடு கூட உள்ளது தான். நான் அவரை அவ்விதமாக தான் அறிந்திருக்கிறேன். நான் எல்லா இடத்துலையும் அவரை அறிந்திருக்கிறேன், எனக்குள்ளே அவரை அறிந்திருக்கிறேன். இவர் சொல்கிறாரு, முச்செடியிலே இப்போ வந்துட்டார். இப்போ இந்த தேவனுடைய விலாசம் என்ன? முச்செடியிலே இருக்கிறார். அவர் முச்செடிக்கு வருவார். தண்ணி மேலே மட்டும் இல்லை, சீடர்கள் தொடக்கூடிய அளவுக்கு மட்டும் இல்லை, முச்செடியில் நிற்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ளவர். நான் எதுக்காக இயேசுவை நான் இவ்வளவு பெரியவராக உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்றால், நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்கள், கவலையில் இருக்கிறீர்கள், நோயினால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுகிறீர்கள். உடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்களேன், உடைய தவறுகளை அறிக்கை செய்யுங்களேன். நீங்கள் பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்காம இருக்கீங்க, அதான் நீங்கள் கஷ்டப்படுங்க. நான் சொல்வேன், வேத வசனத்தின்படி பாவத்தை தவிர நம்ம ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு வேறு ரீசன்லாம் அவ்வளவா இருக்காது. அவர் நம்மை எப்போது டெஸ்ட் பண்ணுவார், விசுவாசம் இருக்கா, இந்த பிள்ளை நம்மளை நம்புதா, கொடுத்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு உறுதியாக நிற்கின்றாளா, சும்மாலாம் என்னை விட்டுற மாட்டாரு அப்படின்னு நம்ம பிள்ளை நம்புதாங்கிறதுக்கு சில சமயம் சில டெஸ்ட் வைப்பார். மற்றபடி நம்மளுடைய தவறுகள், வாயின் வார்த்தைகள், நம்ம கேட்கின்ற காரியங்கள், நம்ம சொல்லுகின்ற செயல்கள், நம்ம நினைக்கிற சிந்தனைகள், அதுதான் நமக்கு வேண. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க தெரியுமா? என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு வேண யாரும் இல்லை, என் வாய் தான் எனக்கு வேண அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நம்ம வாயினாலே நம்ம நெகட்டிவாக பேசிக்கொண்டு மற்றவங்களையும் அப்படியே நெகட்டிவாகவே பேசிக்கொண்டு இருக்கின்றோம். சில பேருக்கு ஒரு அறிவுரை சொன்னால் கூட கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. சின்ன வயசாக தான் இருப்பாங்க, 30 வயசு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க பெரியவங்க சொல்கிற அறிவுரை கேட்குறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. எங்கேயோ இருக்க வேண்டியவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க, குறைவாக தான் இருக்காங்க. ஆனால் தேவன் அவங்களை எங்கேயோ வைக்கணும்னு நினைக்காரு. நீ மாறலையே. இந்த சரியான விலாசத்துக்கு வரல, வராமல் விலாசம் தெரியாமல் அலைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அவர் ஆபிரகாமிட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் முடியாது எதுவும் இல்லைப்பான்னு சொன்னவர் முச்சடியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு மோசேட்ட. வா, நான் உன்னைய பார்வனுக்கு அரண்மனைக்குள்ள உன்னை அனுப்புவேன் என்று சொல்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்போ உங்கள் அட்ரஸ் முச்சடியா? மாட்டுத்தொழுவிலையும் இருப்பீங்க, பூமி உண்டையிலையும் இருப்பீங்க, பாதாளத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க. என்ன எங்கனாலும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். அருமையானவர்களே, யாத்திராகமம் 3:14-15. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லுகிறார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், இது அவருடைய அட்ரஸ். என்னை நோக்கி கூப்பிடு, மடுவத்தோடு கொடுப்பேன். கூப்பிட்டவனே வந்துடுறாரு. இருக்கிறவராகவே இருக்கிறவர். நம்மள அப்படி இல்லையே. கடந்த நாளில் எங்கள் தெருவில் 2 பேர் மரணம். அந்த தெருவில் ஒரு மரணம், இந்த தெருவில் ஒரு மரணம். ஒரே கொட்டு மேளம், ஒரே பூக்கள். எவ்வளோ கம்பீரமான உள்ளவங்க தெரியுமா? பெரிய பார்த்தாலே பேச முடியாது, அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி. முடிஞ்சு போயிட்டு லைஃபு. வாழ்க்கை என்பது சக்கரமாக இருந்தாலும் அது ஒரு நாள் நம்ம சக்கரை நிற்கும் போது நம்ம அந்த வானத்தின் வாசலுக்குள்ளே போகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும். சும்மாலாம் போக முடியாது. ஒரு காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ், அதுக்கு எத்தனை அப்ளிகேஷன், எவ்வளோ பணம், எவ்வளவு கெட்டுனா ஒரு காலேஜுக்குள்ளே போய் நம்ம பிள்ளை படிக்க முடியும் தெரியுமா உங்களுக்கு? ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ வா அப்படிங்கிறார். கூப்பிடு, வந்துடுதேன். எஸ்ஏ 40:12 தண்ணீர்களை மடியிலே கட்டுகிறவர்னு போட்டிருக்கு. நம்ம தேவன் ஆறுதலின் தேவன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய விலாசம் ஆறுதலின் தேவன், நோய்களை குணமாக்கும் தேவன். தழும்புகளால் குணமானீர்கள், இது அவருடைய அட்ரஸ், அவருடைய தழும்பு அட்ரஸ். அந்த அட்ரஸ்குள்ளே போனால் நம்ம கிடச்சிக்கணும். பணம் காசு கிடையாது. மரித்தோரை எழுப்பும் தேவன், பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கும் தேவன். அவருடைய விலாசம் அட்ரஸ். வரப்போகும் தேவன், சாபத்தை நீக்கும் தேவன். இயேசுவை இந்த விலாசத்திலே தேடி பரிசுத்தமாய் வாழ்ந்து பூமியிலே சுகித்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். நம்மோடு கூட இருக்கின்றார். நமக்குள்ளே அவரை தேடுங்க. என் கூட இருக்கீங்களாப்பா, என் கூட இருக்கீங்களாப்பா, என் கூடவே இருங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் அவரை சார்ந்து கொள்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்கள் விலாசம் எனக்கு வேணும், நான் வந்துடுறேன்ப்பா. எப்படி ஒருத்தர் சந்திக்கும் போது ஃபோன் நம்பர் கேட்பாங்களா, உடனே பதிஞ்சிருவாங்களா, உடனே கான்டாக்ட் பண்ணுவாங்க, மெசேஜ் போடுவாங்க. அதை விட பெரிய தேவன் நம்முடைய ஆண்டவர். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் தாயுமானவரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனுமானீரே. கண்ணீர் படும் நேரத்தில் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனுமானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீர்தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்பினாண்டவரே, இதோ உம்முடைய விலாசத்தை அறிந்து கொண்டேன். இனிமேல் நான் உம்மோடே சஞ்சரிப்பேன், உம்முடைய வாழ்வேன்.
எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் வழி நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, தீர்க்காயுசை கொடுங்க, நோயை விலக்குங்க. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டும், ரகசிய வருகையிலே காணப்பட வேண்டும். குற்றங்கள் குறைகளையும் மன்னியும், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் மாத்திரம் போதும். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.